வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கு அறிவிக்கப்பட்டது திகதி. இலங்கையிலிருந்து ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படும் 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்கள். தொடர்ந்து குறைவடையும் தங்கத்தின் விலை. இன்றைய நிலவரம். யாழில் மீட்கப்பட்ட சட்டவிரோத இலத்திரனியல் பொருட்கள். பண்டிகை காலத்தில் அதிகரிக்கும் இணைய மோசடி, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. தனியார் வைத்தியசாலையில் காலாவதியான மருந்து பொருட்கள், நீதிமன்றின் உத்தரவு. எரிசக்தி சந்தையை கட்டுப்படுத்த ட்ரம் எடுத்த அதிரடி முடிவு, ரஷ்ய எண்ணெய்க்கு திடீர் அனுமதி. ஈராக்கில் ட்ரோன் தாக்குதல், பிரான்ஸ் ராணுவ அதிகாரி உயிரிழப்பு. நீருக்குள் ஈரான் பதித்த கன்னிவெடிகள், அமெரிக்க கடற்படைக்கு பாரிய சவால். ஓமன் நாட்டின் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை பதம் பார்த்த ஈரானிய ட்ரோன்கள். ஈரானின் 6000 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா. உயிருடன் வந்தார் கமினியின் மனைவி. ரஷ்யா பக்கம் திரும்பிய அமெரிக்காவின் கவனம், ராணுவ தளபதியின் அறிவிப்பால் பதற்றம். ஈராக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானம். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கு விசாரணைகள் குறிப்பாக நேற்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்பொழுது புதைகுழியைச் சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டது. அத்துடன் புதைகுழி பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபடுபவர்களுக்காக மற்றும் பொருட்களை வைப்பதற்காக அமைக்கப்பட்ட தற்காலிக கொட்டகைகள் டிட்வா புயல், அதைத் தொடர்ந்து யாழில் பெய்த மழை காரணமாக சேதமடைந்துள்ளன. அவற்றினை அங்கிருந்து அகற்றி புதிய கொட்டைகளை அமைக்கவும், அகழ்வு பணிகளுக்கான தளபாடங்களை கடந்து அகழ்வு பணிகளுக்கு ஏற்பாடு செய்ததைப் போல நல்லூர் பிரதேச சபை இம்முறையும் தளபாட வசதிகளுக்கு ஏற்பாடு செய்வதற்கு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் ஐரிஸ் டேனா என்கின்ற ஈரானிய போர்க்கப்பல் மீது நடத்தப்பட்ட டொர்பிடோ தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்கள் விசேட விமானம் மூலம் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளன. இந்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி மேற்படி நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த சில நாட்களாக காலி தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட இந்த உடல்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தற்போது உடல்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கிருந்து ஈரானிய அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட விமானம் ஊடாக உடல்கள் அனைத்தும் தாயகத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. இந்த தாக்குதல் சம்பவம் சர்வதேச கடற்பரப்பில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் உடல்களை துரிதமாக திருப்பி அனுப்புவதற்கான அனைத்து ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்போது 24 கேரட் தங்கம் 1 பவுன் தங்கத்தின் விலை 2000 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. அதன்படி 24 கேரட் தங்கம் 1 பவுன் 4,10,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் நேற்றைய தினம் 3,81,000 ரூபாவாக காணப்பட்ட 22 கேரட் தங்கம் 1 பவுன் 1,800 ரூபாவால் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 பவுன் 3,79,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் 2 கடைகளில் இருந்து சட்டவிரோத இலத்திரனியல் உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இலத்திரனியல் உபகரணங்களை விற்பனை செய்கின்ற யாழ்ப்பாணத்தில் உள்ள 4 கடைகளும் ஊரலு பகுதியில் உள்ள ஒரு கடையிலும் நேற்றைய தினம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் அனுமதியின்றி 2 கடைகளில் இலத்திரனியல் உபகரணங்கள் விற்பனைக்காக வைத்திருந்த நிலையில் மீட்கப்பட்டன. தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்கள் மற்றும் யாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இந்த மீட்பு நடவடிக்கை இடம்பெற்றது. மீட்கப்பட்டுள்ள சட்டவிரோத இலத்திரனிய பொருட்களை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இணையதளத்தில் வெளியாகும் விளம்பரங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணனி அவசர பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் இணையவழி மோசடிகள் தொடர்பான பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சருக தமனுபுல தெரிவித்தார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதிகள் தள்ளுபடிகள், பரிசு பொருட்கள் அல்லது விசேட சலுகைகள் என்ற பெயரில் போலியான விளம்பரங்கள் மற்றும் லிங்க்ஸ் இணையதளத்தில் பரவக்கூடிய அபாயம் அதிகம் உள்ளது.
இவ்வாறான லிங்குகள் மூலம் பயனர்களை போலியான இணையதளங்களுக்கு அழைத்துச் சென்று அவர்களின் தனிப்பட்ட தகவல் மற்றும் முக்கிய தரவுகளை திருடும் அபாயம் காணப்படுகிறது. எனவே இணையமூடாக கிடைக்கும் அறிவுமில்லாத லிங்குகள் அல்லது விளம்பரங்களை பயன்படுத்தும் போது அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசர பிரிவு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. அம்பாறையில் காலாவதியான மருந்து பொருட்களை பாவனைக்கு வைத்திருந்த கல்முனை தனியார் வைத்தியசாலைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை கல்முனை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேசத்தில் இயங்கி வரும் பிரபல தனியார் வைத்தியசாலைக்கு அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபையின் மாவட்ட பொறுப்பதிகாரி தலைமையிலான புலனாய்வு உத்தியோகத்தர்கள் சுற்றிவளைப்பு ஒன்றை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த வைத்தியசாலையில் பாவனைக்கு வைத்திருந்த காலாவதியான மருந்து பொருட்களை கைப்பற்றியதோடு குறித்த வைத்தியசாலைக்கு எதிராக கல்முனை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த வழக்கானது நேற்று கல்முனை நீதவான் நீதிமன்றில் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது குற்றத்தை ஒப்புக்கொண்ட தனியார் வைத்தியசாலையின் முகாமையாளருக்கு நீதிமன்றத்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். ஈரான் போரினால் சீர்குலைந்துள்ள உலகளாவிய எரிசக்தி சந்தையை நிலைப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக கடலில் தேங்கியுள்ள ரஷ்ய எண்ணெய் விநியோகத்தை சந்தைக்கு கொண்டுவர அனுமதிப்பதாக அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். ஈரான் போரின் விளைவாக விண்ணை தொடும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியாக அமெரிக்கா தன்னுடைய மூலோபாய பெட்ரோலிய இருப்பிலிருந்து 172 மில்லியன் பேரல் எண்ணெயை விடுவிக்கும் என்று அமெரிக்க எரிசக்தி துறை அறிவித்தது. இந்நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் பெஞ்ச்மார்க் எண்ணெய் விலைகள் ஒரு பேரலுக்கு $100 தாண்டிய நிலையில் இந்த நடவடிக்கை மிகவும் குறுகிய காலத்துக்குரியதென்றும் இது ரஷ்யாவிற்கு குறிப்பிடத்தக்க நிதி நன்மைகளை வழங்காதென்றும் ஃபெசன் குறிப்பிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஈராக்கின் வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் பிரான்ஸ் ராணுவ அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததோடு பல வீரர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதற்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். எர்பில் பிராந்தியத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியில் ஈடுபட்ட 6 பிரான்ஸ் வீரர்கள் இந்த ஆளில்லா விமான தாக்குதலில் காயமடைந்ததாக பிரான்ஸ் ராணுவம் நேற்று அறிவித்தது. இந்த பகுதியில் உள்ள இத்தாலிய தளமொன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரத்தில் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது. இந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய அரசு ஆயுத குழுக்களுக்கு எதிராக போராடும் சர்வதேச கூட்டணியின் ஒரு பகுதியாக எர்பில் பிராந்தியத்தில் நூற்றுக்கணக்கான பிரான்ஸ் வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகின் எண்ணெய் வளங்களில் சுமார் 20% கடந்து செல்லும் முக்கியமான வளைகுடா கடல் வழித்தளமான ஹோர்முஸ் நீரிணையில் ஈராக் வியாழக்கிழமை முதல் கடல் தாக்குதல் கலங்களை பதிய தொடங்கியுள்ளதாக அமெரிக்க தரப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ராணுவம் ஈரானின் கடற்படையை பெருமளவில் அளித்துள்ளதாக கூறினாலும் இன்று வெளியான தகவல்களின்படி ஈரான் தற்போது சிறிய படகுகளை பயன்படுத்தி வளைகுடா அண்டை நாடுகளுக்கு விதித்துள்ள ஹோர்முஸ் நீரிணை மூடுதலை அமுல்படுத்த முயற்சி செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக உலக எண்ணெய் விலைகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஹோர்முஸ் நீரிணையை மூடும் நடவடிக்கை ஈரான் எடுக்கக்கூடும் என்ற சாத்தியம் பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் போர் திட்டங்களில் கணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்து வருகிறது. இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு இந்த நடவடிக்கை எதிர்பாராத ஒன்றாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலை ஏற்படாமல் தடுக்க திட்டமிடுவது பல தசாப்தங்களாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கொள்கையின் அடிப்படை அம்சமாக இருந்தது என குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி நிர்வாகங்களிலும் பணியாற்றிய முன்னாள் அமெரிக்க அதிகாரி ஒருவர் CNN செய்தி சேவைக்கு தெரிவித்தார். இது என்னை முற்றிலும் அதிர்ச்சியடைய செய்கிறது என்றும் அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓமன் நாட்டின் மிக முக்கியமான சலாலா துறைமுகத்தில் எண்ணெய் சேமிப்பு கிடங்கள் மீது ஈரான் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேற்காசிய நாடான ஓமனின் சலாலா துறைமுகம் ஆசிய ஐரோப்பா இடையிலான வர்த்தக பாதையின் மையத்தில் உள்ளது. உலகின் மிகப்பெரிய கொள்கலங்கப்பல்களை கையாளும் திறன் கொண்ட இந்த துறைமுகத்தில் எண்ணெய் சேமிப்பு கிடங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் எண்ணெய் விநியோகத்தில் பெரிய பாதிப்போ இல்லை என்று ஓமன் அதிகாரிகள் தெரிவித்தனர். துறைமுக செயற்பாடுகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்துள்ள எபிக் கியூரி ராணுவ நடவடிக்கையின் கீழ் ஈரானில் உள்ள 6000 இலக்குகள் மீது தாக்குதல் இடம்பெற்றதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் சுமார் 60 ஈரானிய கப்பல்கள் மற்றும் 30 ஏனைய சிறிய ரக படகுகள் தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாகவும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஈரானிய ராணுவ மையங்கள், ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பெலிஸ்டிக் ஏவுகணை மையங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் என்பவற்றையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மனைவி உயிரிழந்ததாக வெளியான செய்தியினை ஈரான் அரசு தொடர்புடைய ஊடகங்கள் மறுத்துள்ளன.
ஈரான் அரசு சார்பு முக்கிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி கமேனியின் மனைவி மன்சௌரி கோஜஸ்தி பகர்சாதி உயிருடன் இருப்பதாக தெரிய வருகிறது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கமேனியின் இல்லத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்ததாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த தாக்குதலில் காயமடைந்ததால் கமேனியின் மனைவி உயிரிழந்ததாக சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. ஆனால் அவை தவறான தகவல்கள் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புரட்சி தலைவர் கமேனியின் மனைவி உயிருடன் உள்ளார், அவர் உயிரிழந்ததாக வெளியான ஆரம்ப செய்திகள் தவறானவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரின் தற்போதைய உடல்நிலை குறித்து கூடுதல் தகவல்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. இதற்கு முன்னர் ஈரான் ஊடகங்களில் சிலர் தாக்குதலுக்கு பின்னர் அவர் கோமா நிலையில் இருந்ததாகவும் பின்னர் உயிரிழந்ததாகவும் செய்திகளை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க படையினரை குறிவைத்து தாக்குதல்களுக்கு உதவி செய்வோருக்கு அமெரிக்கா வலுவான மற்றும் கடுமையான பதிலை வழங்கி வருவதாக ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் தலைமை தளபதி அலெக்ஸ் கிரீன்கேவிச் தெரிவித்தார். அமெரிக்க செனட்டில் நடைபெற்ற கேள்வி பதில் அமர்வில் ஜனநாயக கட்சி செனட்டர் ஒருவர் ஈரானுக்கு ரஷ்யா வழங்கும் உதவியை பற்றி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் வழங்கிய தளபதி, எந்த ஒரு நாடு அல்லது அமைப்பு அமெரிக்க படையினரை ஆபத்தில் ஆழ்த்தும் வகையில் செயற்பட்டால் அதற்கு நாம் வலுவாக பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார். ஈராக் வான்பரப்பு மீது பறக்கும் போது அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த குழு தனது டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியது. அத்துடன் தமது நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை பாதுகாப்பதற்காக KC-135 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக குறித்த குழு அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. சம்பவம் 2 விமானங்களை உள்ளடக்கியதென்றும் நட்பு வான்வெளியில் நிகழ்ந்ததென்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி விமானம் மேற்கு ஈராக்கில் விபத்துக்குள்ளானதென்றும் 2வது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்றும் விபத்துக்குள்ளான KC-135 எரிபொருள் நிரப்பு விமானத்தில் எத்தனை விமான சேவை உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.